நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஸ்வாவசு வருடம் மாதம் சித்திரை 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஆங்கில மாதம் மே மாதம் 11ஆம் தேதி குரு மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் பலன்கள். இந்த பெயர்ச்சியின் பலன் சிம்ம ராசிக்கும் லக்னத்திற்கும் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். சிம்ம ராசிக்கு குரு யோகாதிபதியும் ஆகிறார், அஷ்டமாதிபதியும் அவரே ஆகிறார். இதனால் யோகஸ்தானத்தின் 50% பலன்களையும் அஷ்டமஸ்தானத்தின் 50% பலன்களையும் தரப்போகிறார். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு தன் முயற்சியில் அதிக கவனம் செலுத்தப் போகிறார்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் கட்டாயம் வெற்றியடைவார்கள். சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வார்கள். அடிக்கடி சிறிய பயணங்களை மேற்கொள்வார்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் மாணவர்கள் அதிக முயற்சியை கொண்டு வெற்றியடைவார்கள். தனது தன்னம்பிக்கையும் முயற்சியும் ஊக்கமும் அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டு. நீண்ட நாள் இருந்த சொத்து பிரச்சனை தீர்வுக்கு வரும். நீண்ட நாள் பிறரின் மகிழ்ச்சியை பற்றி சிந்தித்த நீங்கள் இனி உங்கள் மகிழ்ச்சியை பற்றி சிந்திக்கும் தருணம் ஆரம்பித்துவிட்டது. காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் வெற்றி பெற்று திருமணத்தில் முடியும். இதுவரை காதலிக்காத இளைஞர்கள் காதல் கைகூடும் தருணமாக இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனையில் இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். இதுவரை குழந்தை பாக்கியம் தடை பெற்றிருந்தவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்கிறது. இனிமேல்தான் உங்களின் பூர்வ புண்ணிய கணக்கு செயல்பட துவங்கும். தாய்மாமன் வழியில் ஆதாயமும் நன்மைகளும் உண்டு. மகிழ்ச்சியும் கிடைக்கும். நீண்ட நாள் ஏற்பட்ட திருமண தடை விலகி திருமணம் நடக்கும். நண்பர்கள் மூலம் நன்மைகள் உண்டு. பொதுமக்களிடம் சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு விலகி பிரச்சனைகள் பெரிதாகாமல் இருக்கும். பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயம் பதவி உயர்வு உண்டு. நீண்ட நாளாக உழைப்பிற்கு ஏற்ற சம்பளம் இல்லாதவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். தன் மகிழ்ச்சிக்கான சிந்தனை மேலோங்கும். உங்களின் மகிழ்ச்சிக்காக சில விஷயங்களை நீங்களே செய்து கொள்வீர்கள். கணவன் அல்லது மனைவியின் குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை வீட்டில் சமைக்கும் உணவுகளையே சாப்பிடுவது நல்லது. ஜூலை மாதத்திற்கு பிறகு வாழ்க்கை அனுபவங்கள் அதிகம் கிடைக்கும். சிறிய சிறிய சுற்றுலா பயணங்கள் மற்றும் ஆன்மீக பயணங்கள் செல்வீர்கள். ஆடை ஆபரணங்கள் அதிகம் வாங்குவீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். தன் மகிழ்ச்சிக்காக மறைமுக நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். அது உங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடும். கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 60% நன்மையை தரப்போகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.